அழகு பார்த்த என் ஆண்டவருக்கு இந்த நாளிலே செய்தி கொடுக்க முதல் வாரத்திலே முதல் நாளிலே நான் செய்தி கொடுக்க அவரோடு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய மெசேஜ். இன்னைக்கு தான் என்னுடைய மெசேஜ் ஆரம்பம். இது வரைக்கும் கேட்கல, இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த மெசேஜின் மூலமாக கர்த்தர் எத்தனையோ பேரை தொட போறாரு, எத்தனை பேரை ஆசீர்வதிக்க போறாரு, எத்தனை பேருக்கு கண்களுக்கு முன்பதாக வந்து நிற்க போகிறாரு. ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய ஆரம்பம். தேங்க்யூ. நன்றி நன்றி. 2 3 பேர்கள் நடுவே இருப்பேன் என்று சொன்னவரே, நீர் உரைத்த உங்கள் வாக்கின்படியே எனக்கொரு வரம் தரவே வந்திடுமே. நித்தம் நித்தம் புது பாடல் பாடியே நேசரே உங்கள் அன்பை கூறிட, நித்தம் நித்தம் புது பாடல் பாடிட நேசரே உங்கள் அன்பை கூறிட, பெற்ற ஆவிகள் தூரம் ஓடிட பாட்டு பாடுவேன் தாவீதை போல். நித்தம் நித்தம் புது பாடல் பாடிய நேசரே உங்கள் அன்பை கூறிட, பெற்ற ஆவிகள் தூரம் ஓடிட பாட்டு பாடுவேன் தாவீதை போல். அந்த பாடலில் இருந்த வல்லமை இந்த வேளையில் இறங்க வேண்டுமே. அந்த பாடலில் இருந்த வல்லமை இந்த வேளையில் இறங்க வேண்டுமே. வருவே வரம் தருவே கிருபை தினம் பொழிவே. வருவே வரம் தருவே கிருபை தினம் பொழிவே. எங்கள் நாவில் உந்தன் வேதம் என்றும் சொல்லி கிருபை செய்திடுமே. துதிகளிலே வாசம் செய்யும் தூயவரே உம்மை பாட வந்தேன். துதிகளிலே வாசம் செய்யும் தூயவரே உம்மை பாட வந்தேன். இதுவரை செய்ய செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். இதுவரை செய்ய இயேசுவே உம்மை பாட வந்தேன். என்னை மதித்து நீங்க வெளிப்படும்படியா உங்களுடைய கருத்தில் என்னை ஒப்பு கொடுத்து சமைக்கிறேன். அக்கினி ஜாலியாக மாற்றுங்க. கொடுக்கிற செய்தி ஆசீர்வாதம். தேங்க்யூ. இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல கர்த்தர் சகலத்தையும் படைத்து சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உயரமும் உன்னதமான சிம்மாசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். உலகமெல்லாம் சுற்றி பார்க்கிற அவருடைய கண்கள் இந்த வேளையில நம்மை நோக்கி பார்த்து அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை பற்றி சொல்கிறார். உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சாத்தான் இந்த உலகத்தை சுற்றி வரும்போது தேவ சந்நிதியிலே வந்து நிற்கிறான். அப்போது தேவன் அவனை பார்த்து, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அல்லேலூயா. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனோ பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருக்கிற அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த மேன்மையான சாட்சி கொடுக்கிற தேவ ஆவியானவர் தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கும்போது தானியேலை பார்த்து, தானியேலே நீ மிகவும் பிரியமானவர். அல்லேலூயா. கர்த்தர் தூதனை அனுப்பி சொல்லுகிறார், தானியேலே தேசியெல்லாம் தானியேலே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். 10ஆம் அதிகாரத்திலே
11வது வசனம் சொல்கிறது, அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சாட்சி கொடுக்கிறவர், உயர்வு உன்னதமான சிம்மாசனத்து மேல் வீற்றிருக்கிறவர், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், பரலோக ராஜ்யத்திலே அவர் நிலையங்கை தரித்து விண் வஸ்திரங்களை தரித்து மார்பரிய பொற்கச்சியை கட்டிக்கொண்டு 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு 7 கொத்துகளுக்கு மத்தியிலே உலாவி வருகிற என் ஆண்டவர் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற தேவன், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வர காரணம் என்ன? ஹல்லேலூயா. வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்திலே பர்வதத்திலே வீற்றிருக்கிற என் ஆண்டவர் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் பாடி துதிக்கிறார்களாம். 1,44,000 பேர்கள் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்திலும் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்தில் வீற்றிருக்கிறார். 1,44,000 பேர் அவரை துதித்துக் கொண்டிருக்காங்க. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற தேவன், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், அவர் இந்த பூமிக்கு இறங்கி வர காரணம் என்ன? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. எதுக்கு வந்தாரு? எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு இறங்கி வந்தார். இப்போ ஸ்கிரீன்ல போடுங்க, எல்லா கவனமாக இருப்பது. இப்போ ஆஃப் பண்ணுங்க. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு இறங்கி வர காரணம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார். பாவிகளாகிய நம்மேல் அவர் கிருபை உள்ளவராய் நம்மை ரட்சித்துக் கொள்ள, பிசாசின் பிடியிலே இருக்கிற நமக்கு ரட்சிப்பு கொடுக்க நானே இந்த பூமிக்கு இறங்கி போய் அவர்களுடைய பாவங்களை சுமந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக நான் சிலுவையில் பலியாக போகிறேன். பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்போது அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படும்போது அவர் மிகுந்த அழகுள்ளவராய் இருந்தாராம். அவரை போல அழகு, அவரை போல சௌந்தரியம் உள்ளவர்கள் இந்த பூமியில ஒருவரும் கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, அவரை போல அழகுள்ளவர் சௌந்தரியம் உள்ளவர் இந்த பூமியில ஒருவரும் கிடையாது. அப்பேற்பட்ட தேவன் சொல்லுகிறார், இந்த பூமிக்கு நான் இறங்கி வருகிறேன், உங்களை மீட்டுக் கொள்ள, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பரிசுத்தப்படுத்த, என்னுடைய வலது பக்கத்தில் உங்களை உட்கார வைக்க இறங்கி வருகிறவர். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:20 நாம் அப்படியாய் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒருத்தரை நோக்கி, ஒரு சகோதரியை நோக்கி இந்த பூமிக்கு இறங்கி வந்து, அதாவது ஒருத்தர்னா அது நீ நினைச்சுக்கலாம், நீ நினைச்சுக்கலாம். ஆண்டவர் என்னை தேடி வந்திருக்கிறார், இந்த பூமிக்கு என்னை தேடி வந்திருக்கிறார், இந்த பூமிக்கு என்னை தேடி வந்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், என்னை ரட்சித்துக் கொள்ள வந்திருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்த வந்திருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்த வந்திருக்கிறார், என்னோடு பக்கத்தில் இருந்து என் தேவைகளை சந்திக்க வந்திருக்கிறார் சொல்லி நீங்க நினைச்சுக்காங்க. இன்னைக்கு என்ன பண்றார் ஆண்டவர்? இந்த வேலையில உங்க மத்தியில் இறங்கி வந்து, இதோ வாசப்படியில் நின்று கடலை தட்டுன தீவன் ஒரு வீட்டை வந்து தட்டுறேன், அது உங்க வீடு நினைச்சுக்கோங்க, அது உங்க வீடு நினைச்சுக்கோங்க, அது உங்க வீடு நினைச்சுக்கோங்க. நீங்க எங்க வீட்டு வந்து வாசப்படியில் தீவன் கதவை தட்டுகிறார். இப்ப பாருங்க, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது. வழிமா, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் கவனமா கேளுங்க, நீங்க தூங்குறீங்க, நீங்க தூங்கும் போது
நம்மளுக்கு நிறைய தரிசனம் வருது, நமக்கு நிறைய கனவு வருது. அப்போ என்ன ஆகுதுனாக்கா நம்ம எதுவும் செய்ய முடியாது. அந்த மாதிரி நிலைமையில நான் நித்திரை பண்ணினேன், நான் தூங்கினேன், என் இதயமோ விழுத்திருந்தது. நம்ம பாருங்க, நம்ம தூங்குறப்ப நம்ம இதயம் விழுத்தின்னு இருக்குது. நம்ம அந்த இதயம் தூங்கிச்சா நம்ம அவ்வளவுதான் அவுட்டு. அதனால அந்த இதயம் முழிச்சுன்னு இருக்கும். நமக்கு தெரியும் யாரோ போற மாதிரி, யாரோ வர மாதிரி, ஏதோ நடக்கிற மாதிரி, எங்க ஒரு ஆராதனை கூட்டத்தில் இருக்கிற மாதிரி பலவித தரிசனம் மூலமா நம் இதயம் நம்மோடு கூட பேசினா அது தூங்காம இருக்கும். நானும் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ வீழ்த்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என்னென்ன கதவை தட்டுகிறான்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் வந்த மனுஷகுமாரன் அந்த சகோதரியை நோக்கி, அவங்க வீட்டை நோக்கி கதவை தட்டுகிறான். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொன்ன ஆண்டவர் சகோதரி குடும்பத்தை அந்த வீட்டை தட்டுகிறார். என்னன்னு தட்டுறா தெரியுமா? என் சகோதரியே. ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து சொல்றாருன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு சகோதரியும் ஒவ்வொருத்தர் பார்த்து சொல்றாரு, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற, கதவை திற, என் பிரியமே, என் உத்தமையே, என் புறாவே, கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலைமறை இரவில் பெய்கிற தூரினாலும் நனைகிறது. பாரு, ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருக்கிற ஆண்டவர், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற ஆண்டவர் இறங்கி வர காரணம் என்ன? உன்னையும் என்னை ஆசீர்வதிக்க, அவர் சகலத்தையும் புதிதாக மாற்ற, நம் கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, துக்கத்திலிருந்து நமக்கு மீட்பை கொடுக்க, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொன்ன ஆண்டவர், என் பிரியமே, என் சகோதரியே, என் உத்தமியே, என் புறாவே, கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூரனாலும் நனைகிறது என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். 4வது வசனம் படிங்க. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். ஆமென். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. ஆமென். என் நேசர் தமது கையை கதவின் துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. அவர் கையை நீட்டினாலே போதுங்க, அவர் நிமித்தம் உள்ளம் பொங்கும். அவர் ஒரு விரல காட்டினா போதும். மோசே பாருங்க, மோசே அனுப்பிச்சார் யாரும் பார்வன்கிட்ட, அற்புதங்கள் நடக்கிறது. இவர் கோலை போட்டார், அதுவும் கோலா மாறுது. மந்திரவாதிகள் கோலை மாத்துறாங்க. இவர் தண்ணீரை ரத்தமா மாத்தினாரு, மந்திரவாதிகள் தண்ணீரை ரத்தமா மாத்துறாங்க. இவர் தவளைகளை வர வச்சார், மந்திரவாதிகள் தவளைகளை மாத்துறாங்க. ஆனா பொறுத்திருந்து பார்த்த என் ஆண்டவர் பொங்கி ஏழ ஆரம்பிச்சாரு. ஒரு விரல காட்டினாரு, ஏய் உன் நாட்டு இதோட முடிந்து போயிடுச்சுடா, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிட்டுறான்னு சொல்லி அந்த மந்திரவாதிகளை பார்த்து சொன்னபோது எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அவங்களுக்கு மந்திரமே வரல, அதுக்கு மேல ஒன்றும் செய்யவும் முடியல. அவங்க போய் ராஜா கிட்ட சொன்னாங்க, எங்களால ஒன்றும் முடியல. காரணம் என்னக்கா, அவர் விரல நீட்டினாரு. அவர் துவாரத்தின் வழியே அப்படியே அவர் கையை நீட்டினாராம். அவர் கையை நீட்டினப்போ அந்த அம்மா நல்லா தூங்கி நிற்கிறாங்க. அவங்க ஏந்து கதவை திறக்காத நேச நீட்டினார்ல. அப்போ வந்து திடீர்னு முடிச்சு பார்த்து, ஐயோ என் நேசர் வந்து இருக்கிறாரு, நம்ம கதவை திறக்கலையே, அவர் நம்மை அழகா அழைத்தாரு. என் புறாவே, என் உத்தமையே, என் மனவாளியே, கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலைமை இரவிலே பெய்யும் தூரினாலும் நனைந்து தட்டுறாரு திறக்கல, போயிட்டாரு. உங்ககிட்ட வந்து ஆண்டவரை ஏற்றுக்கங்க. நான் எத்தனை தரிசனத்து மூலமா பார்த்துக்கிறேன், நான் உன்னோடு கூடவே இருக்கேன்னு என்கிட்ட பேசுகிறாரு. யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். நேற்று நான் சென்னையிலிருந்து வரேன், ஆண்டவர் ஆராதனை பண்ணிட்டு வரேன். நேற்று ஃபுல்லா சென்னையில் இருந்தேன். முந்தினத்து நைட்டெல்லாம் நான் டிராவல் பண்ணேன். அப்போ கர்த்தர் என்னோடு கூட பேசிக்கிட்டே இருந்தார். யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கும், அது என் ஆண்டவருடைய சத்தம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. ஆமென் அல்லேலூயா போட்டு போனேன். அப்படியே அந்த சகோதரி அவங்க நல்லா தூங்குறாங்க, அவங்க இதயம் விழித்திருக்கிறது. என் நேசர் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டும் அவங்க கதவை திறக்கல. ஆனா
அவங்க முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு வந்து பார்த்தாக்கா யாரும் இல்லைங்க. என் நேசர் அந்த இடத்துல இருந்து காணாம போயிட்டாரு. அவர் போனவர் தேடுறாங்க. இந்த சகோதரி எங்கெல்லாமோ போய் தேடுறாங்க. அவர் எங்க போய் பாரு, வேதத்துல பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, அவர் பேதுருவின் மாமி வீட்டுக்கு போனாரு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் பேதுருவின் மாமி வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார். அவங்க வீட்டுக்குள்ள இவர் போனதுமே அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. பேதுரு வீட்டுக்கு போனதுமே அற்புதம். அவங்க மாமியார், ஜுரத்தில் இருக்கிற மாமியாருக்கு சுகம் பெற்றுக் கொண்டாங்க. ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல பார்க்கிறோம், அவருக்கென்று வீடு திறக்கப்பட்டிருக்கிறது. மார்த்தாள் மரியாள் வீடு. வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீட்டுக்குள்ள போனதுமே தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று வேதத்தில் நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களையும் தேடி வந்திருக்கிறார். உன் மத்தியில ஒரு ஆவி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே மாத்திரம் விடுதலை உண்டு. என் ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டுக்காய் தேடி தேடி போய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவங்க தேடி வரல என் ஆண்டவரவ. என் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறாரு. மார்க் 5ஆம் அதிகாரம் 22லிருந்து 25வது வசனத்து வரைக்கும் பார்க்கும்போது அவர் யாவீர் வீட்டுக்கு போனாரு. அவங்க புள்ள செத்துச்சு. அவங்க புள்ள மறிக்கிற நேரத்தில் யாவீர் வராரு என் ஆண்டவரை கூட்டு போறதுக்கு. என் ஆண்டவர் கூப்பிடும் போது அவங்க சொல்றாங்க, ஆண்டவரை தொந்தரப்படுத்தாத, உன் புள்ள மறிச்சிச்சு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, உன் வீட்டுக்குள்ள நான் வரேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுக்கு போறாரு பாருங்க என் ஆண்டவர். இந்த சகோதரி வீட்டு திறக்கல. இவங்க என்ன கஷ்டப்படுறாங்க தெரியுமா? என்ன வேதனைப்படுறாங்க தெரியுமா? என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? நான் சொல்றேன், கொஞ்ச நேரத்துல எல்லாமே நீங்க தெரிஞ்சு போறீங்க. உங்களை தேடி வந்த ஆண்டவருக்கு முதலிடமா என் ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. உங்க வாசற்படியில் நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்க வாசற்படியில் வந்து கதவை தட்டுவார். கதவை திறந்து கொடுங்க. உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். உங்க தேவைகள் சந்திக்கப்படும். உங்க குறைகளை நிறைவாக்கி கொடுக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை அந்த இடத்துல இறங்கும். ஹல்லேலூயா. யாவீர் வீட்டுக்கு போனார். மரித்த மகளை உயிரோடு எழுப்பினார். நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். மூணாவதாக மற்றும் ஒரு லூக்கா 19:9 பார்க்கிறோம், சகேயு வீட்டுக்கு போகிறார். இந்த வீட்டுக்கு மகனே ரட்சிப்பு வந்தது என்று சொல்றார். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ரட்சிப்பை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், குறைவெல்லாம் நிறைவாக்கி கொடுக்கிறார். அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. வந்திருக்கிற சபையாரே, நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும், உங்க குடும்பத்தில் அதிசயங்கள் நடக்கும். விருந்த குடும்பங்கள் ஒன்றா சேரும். திருமணம் ஆகாதவர்கள் திருமண காரியங்கள் நடக்கும். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார். ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்காய் போகிறார். இப்ப இந்த சகோதரி வரலாம். கதவை திறந்து பார்த்தாங்க, ஆண்டவரை காணோம். தேடுறாங்க, ஓடுறாங்க, வீதியில ஓடுறாங்க. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடித்தின் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை பருவம், என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை பருவம் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை, என் நேசரோ இல்லை. என்னை தேடி வந்து ஒரு நேசர் எங்க போனாருன்னு தெரியல. ஓட ஆரம்பிக்கிறாங்க. பிரியமானவர்களே, உங்களை தேடி வந்திருக்கிற நேசரை நீங்க விட்டுட்டீங்கன்னு நினைச்சுக்கோ. நீங்க எங்கெல்லாம் சுத்தணும் தெரியுமா? எங்கெல்லாம் ஓடணும் தெரியுமா? எப்படியெல்லாம் அடி பண்ணணும் தெரியுமா? எவ்வளவு கவலை பண்ண தெரியுமா? வந்திருக்கிறாரு. உங்களுக்கு முன்பதாக என் ஆண்டவர் நிற்கிறாரு. உங்க தேவைகளை சந்திக்க வந்திருக்கிறாரு. கேட்டு வாங்கிக்கோங்க. ஹல்லேலூயா. ஓடுறாங்க, ஒரு வீதியில ஓடுறாங்க. நகரத்தின் வீதியில ஓடும்போது காவலங்க பாக்குறாங்க. பாத ராத்திரில பாருங்க, யாராவது ஒரு லேடிஸ் வந்து வீதியில ஓடி வரப்போ வயல காவலருங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வயிற்றுக்கு ஆச்சுன்னு சொல்லி அடிச்சு காயப்படுத்துவாங்க இல்லையா? நடக்கிறது தானே. பாத ராத்திரில யாராவது ஒரு லேடிஸ் உங்க சந்திர வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? வயல் பாக்குறவங்க அடிக்குவாங்க. தேவையா? வீட்டுக்கு வந்து ஆண்டவரை ஏத்துக்கல, வீதியில ஓடுறாங்க. ஓடும்போது காவலர்களை பார்த்து அடிக்கிறாங்க. அந்த அடியும் வாங்கின அந்த வேதனையிலும் என் ஆண்டவரை நான் தேடி கண்டுபிடிக்கணும். அவர் என்னதான் நான் விட மாட்டேன். அவரை கண்டுபிடிச்சு என் தாயின் வீட்டுக்கு நான் கூட்டுன்னு வரவே அந்த அம்மா மேல இருக்கிற அந்த போர்வையை பிடிக்கிட்டாங்க. எப்படி? அந்த அம்மா மேல இருக்கிற
வஸ்திரத்தை போர்வை பிடிக்கிட்டாங்க. உடம்பெல்லாம் காயம், சரீரம் காயம், வேதனை தாங்க முடியல. என் வீட்டுக்கு வந்த நேசரை நான் ஏத்துக்கல, என் வீட்டுக்கு வந்த ஆண்டவரை நான் ஏத்துக்கல, என்ன பாடுபடுறேன்னு சொல்லிட்டு அந்த வீதியில ஒரு பைத்தி காய்ச்சல் மாதிரி விழுந்து அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. தேங்க்யூலா. அந்த இடத்துல எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். இயேசையா, இயேசையா, எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கயா. இயேசையா, இயேசையா, எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கயா. காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடுஜாமத்திலே, ஆமென், ஆமென். காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடுஜாமத்திலே, ராஜாவே, கள்ளக்கரையிலே, ஆமென், ஆமென். கள்ளக்கரையிலே, என்னை வாழ வைக்கிற தெய்வத்தை, என்னை வாழ வைக்கிற என் வீட்டுக்கு வந்தீங்க, நான் உங்களுக்கு கதவை திறக்கலப்பா. என்னை விட்டு விலகி போயிட்டீங்க, நான் தேடி உங்களை கண்டுபிடிக்க முடியலப்பா. எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்கன்னு சொல்லி வீதியில ஓட ஆரம்பித்தாங்க. பிரியமானவர்களே, அப்போதான் எருசலேம் சகோதரிகள் பாருங்க, ராத்திரெல்லாம் தேடுறாங்க. அதிகாலை ஆயிடுச்சு. எருசலேம் சகோதரிகள் என்ன பண்றாங்க, தண்ணி பிடிக்கிறதுக்கு வராங்க. அவங்க கிட்ட போய் ஓடி போயிட்டு நிற்கிறாங்க. பேச முடியல, உடம்பெல்லாம் காயம், அவங்க மேல போர்வை இல்லை, எல்லாம் அடிச்சு பிடிங்கினாங்க. வேறு இல்லை, கவலை, கஷ்டத்துக்கு போயிட்டு அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, எருசலேமின் குமார்த்திகளே, என் நேசரை கண்டீர்களா? எருசலேமின் குமார்த்திகளே, என் நேசரை கண்டீர்களா? என் நேசரை கண்டீர்களா? நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் அவருக்கு சொல்லுங்க. என்ன கேட்குறாங்க? இந்த சகோதரி பார்த்தேன், என் சபையை பார்த்து நான் கேட்குறேன், என் சபையாரே, போன வருஷத்துக்கு என் நேசரை கண்டீர்களா? இல்லை, இந்த வருஷம் நீங்க காண போறீங்க. என் நேசரை நீங்க கண்டீர்களா? நான் சபையில நான் உங்களுக்காக ஜெபிக்கிற நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கேன் என்று சொல்லி சபையாரை கர்த்தருக்கு சொல்லுங்க. அதுக்கு எருசலேம் சகோதரி கேட்கிறாங்க,
மற்ற சகோதரிகளை மற்ற நேசரை பார்க்கிறோம். உன் நேசர் எதனால் விசேஷித்தவர் என்று உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. என் நேசரை பார்க்கிறோம். உன் நேசர் சொல்றீங்களே, அவர் எதனால் விசேஷித்தவர் எங்களுக்கு சொல்லுங்க கேட்கிறாங்க. சபையாரே, நீங்களே என்கிட்ட கேட்குறீங்களா? யாராவது கேட்குறீங்களா? இவ்வளவு நிறைய நேசர் சொன்னீங்களே, அவர் எப்படிப்பட்டவர், எதனால் விசேஷத்தவர் சொல்லுங்களா? கேளுங்களா, என்கிட்ட கேளுங்க. அப்பா, அதனால்தான் 3வது நாள் ஆண்டவர் உயிரோடு இருந்தவ ஆம்பளைங்களை காட்டல, பொம்பளைங்களுக்கு காட்டல. ஏன்னாக்கா, நீங்க வெட்கப்பட்டு ஒரு ஓரமாக இருக்க, அவங்க போய் 10 பேருக்கு சொல்லுவாங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமாங்க, ஐயோ எனக்கு வெட்கமாக இருக்குது நான் சொல்லலன்னு சொல்றீங்க. ஆனா லேடிஸ் அப்படி இல்லை, சகோதரிகள் அப்படி இல்லை, தாய்மார்கள் அப்படி இல்லை. அவங்க சொல்லிடுவாங்க, வாய் விட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கு தான் கர்த்தர் உயிரோடு என்ன செய்து முதல் அவங்களுக்கு காட்டுறாரு. அல்லேலூயா. சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, இதை கேட்டீங்க இல்லையா, எல்லா நேசர்களையும் பார்க்கிறோம். உன் நேசர் எதனால் விசேஷித்தவர் சொல்லி நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ கவனமா கேளுங்க. ஸ்கிரீனை யாரும் பார்க்காதீங்க, தயவுசெய்து என்ன மாத்திரம் பார்த்து கேளுங்க. என் நேசர் அவர் பரலோகத்தின் தந்தை, பள்ளத்தாக்கு லீலி, சாரோவின் ரோஜா, வெண்மையும் சிகப்புமானவர், 10,000 பேர்கள் சிறந்தவர், 7 பொன் குத்துகளுக்கு மத்தியிலே உலாவி வருகிறவர், சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, கடைசி காலத்தில் மனமலனா வரப்போகிறவர், கடல் மேல் நடந்து வந்தவர், காற்றையும் கடலும் அதட்டினவர், மரித்த லாசருவை எழுப்பினவர், 10 குருவிற்கு கற்பாரை கொடுத்தவர், தரித்திரருக்கு பிரசவித்தவர், செவிலிகளை கேட்க செய்தவர், ஊமைகளை பேச வைத்தவர், பின்னிவாதங்களுக்கு சுகத்தை கொடுத்தவர், குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தினவர், எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர், எனக்காக வாழ்ந்தால் அடிக்கப்பட்டவர், எனக்காக முள்முடி சுட்டப்பட்டவர், எனக்காக நிந்தைகள் அவமானங்கள் அடைந்தவர், என் பாவங்களை சுமந்தவர், என் துக்கங்களை சுமந்தவர், என் வேதனைகளை சுமந்தவர், என் நோய் நொடிகளை சுமந்தவர், அவரே என் நேசர். என் சபையாரே, அவரே நேசர். மரித்த எனக்கு உயிரை கொடுத்தவர், அவர் பாரமான சிலுவை சுமந்தவர், பாரமான சிலுவை சுமந்து கொல்கத்தா மலையை நோக்கி கபலஸ்தானம் வரைக்கும் என்ன பாருங்கம்மா, அம்மா தயவுசெய்து என்ன பாருங்க, விட்ட அந்த வார்த்தை கிடைக்காது. கொல்கத்தா மலையை நோக்கி கபலஸ்தானம் வரைக்கும் அந்த பாரமான சிலுவை சுமந்து அவர் சொல்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தேன், உன்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறேன் சொல்லி என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர் அவர். அழகுள்ள நேசர் ஃபர்ஸ்ட் வர்ணித்தோம். பரலோகத்தின் தந்தை, பள்ளத்தாக்கு லீலி, சாரோவின் ரோஜா, வெண்மையும் சிகப்புமானவர், 10,000 பேர்கள் சிறந்தவர், 7 பொன் குத்துகளுக்கு மத்தியிலே உலாவி வருகிறவர், சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறவர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, கடைசி காலத்தில் மனவாளா வரப்போகிறேன் சொல்லி பார்த்தோம். அப்பேற்பட்ட அழகுள்ள நேசர் நம்முடைய பாவங்களை பாடுகளை சுமந்து அந்த சிலுவையில பலியாகும் போது அவரை பார்க்கத்தக்க ரூபமும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. யாருக்காக? எனக்காகவும் நமக்காகவும் அந்த நேசர் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். அந்த நேசர் விழாவிலே குத்தப்பட்டார். எனக்காக ரத்தத்தை சிந்தினார். அவருடைய ரத்தத்தில் இந்த பாவங்களை கழுவினார். அவருடைய ரத்தத்தில் என்னை பரிசுத்தப்படுத்தினார். அவருடைய ரத்தத்தில் என்னை நீதிமானாக்கிறார். அவருடைய ரத்தத்தில் என்னை ராஜாக்களாக்கிறார். என் மேல வைத்த அன்பை, என் மேல வைத்த அன்பை, அந்த சகோதரனுக்கு போன ஆண்டவர் என் மேல வைத்த அன்பை, எனக்காக என்னை தேடி என்னுடைய சபையில வந்திருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி பிசாசு தலை காலைக்கு நசினார். பிசாசு தலை தூக்காதபடி வெற்றி சிறந்தார். சிலுவையில் வெற்றி சிறந்த என் ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை விட்டார், எனக்காக அடக்கம் பண்ணார், எனக்காகவே 3வது நாள் உயிரோடு எழுந்தார். நான் இருந்தவராகவே இருக்கிறேன், எதை குறித்து கவலைப்பட்டு கலங்க வேண்டாம் என்று மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், சத்துரு கோட்டைகளை உடைத்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரித்தோரிலிருந்து எழுந்தின என் ஆண்டவர் மகிமையின் ரூபமாக. ஓ ஆண்டவர் சொல்கிறார், என்னை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலை, கஷ்டம், கண்ணீர், துக்கத்தில் வாழ்ந்த உன்னை நான் மீட்டுக்கொள்ள நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். சபையாரே, இந்த வேளையில அந்த சகோதரி கதவை தெரிந்து கொடுக்க மறுத்தாங்க. உங்க இருதயத்தை கதவை நீங்க தெரிந்து கொடுக்கும் போது உனக்காக சகலவித ஆசீர்வாதங்களும் உன்னை தேடி வரும். உன் கண்களுக்கு முன்பதாக நிற்கிறது, உனக்கு முன்பதாக நிற்கிறது. உன் தலைக்கு மேல அநேக ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார்.
இவரே நேசர். என்னை கேட்டீங்க இல்லையா, என் நேசர் எதனால் விசேஷத்தவர்னு சொல்லிட்டுங்க. அந்த சகோதரிகிட்ட போலாங்க. கதவை திறக்காம அஞ்சு நிற்கிறாங்களே, சுத்தி நிற்கிறாங்களே, அடிப்பட்டங்களே, வேதனைப்பட்டங்களே, அவங்ககிட்ட போலாமே. இப்போ வாங்க போலாம், ரசிக்கலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல். எருசலேமின் குமார்த்திகளே, என் நேசரை நீங்க கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு நீங்க சொல்லும்படி. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளவு நேரம் வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கலைங்க அடிபட்டு என்னால முடியாம நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், என் நேசரை நீங்க கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு அவங்க கேட்கிறாங்க, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே. அப்ப எவ்வளவு ரூபவதியா இருந்திருப்பாங்க? மற்ற நேசரை பார்க்கிறோம் எதனால் விசேஷித்தவர். எங்களுக்கு ஆணையிட்டு சொல்றீங்களே, இந்த காலை வேளையில வந்து என்கிட்ட சொல்றீங்களே, மற்ற நேசரை பார்க்கிறோம் உன்னுடைய நேசர் எதனால் விசேஷித்தவர். ஹல்லேலூயா. தலைமயிர் சுருள் சுருளானவர், விண்மையும் சிவப்பும் ஆனவர். அந்த சகோதரி சொல்றாங்க, தலைமயிர் சுருள் சுருளானவர், விண்மையும் சிவப்பும் ஆனவர், அழகானவர் இயேசு அழகானவர். அவர் போல அழகும் சௌந்தரியம் ஒருத்தருக்கு கிடையாது. அழகானவர் இயேசு அழகானவர், அருமையானவர் இயேசு இனிமையானவர், மகிமையானவர் இயேசு மகிமையானவர், அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், அருமையானவர் இயேசு அருமையானவர். தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்கள் அரவணைப்பார். தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்கள் அரவணைப்பார். அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர், அருமையானவர் இயேசு இனிமையானவர், நேசமானவர் என் சுவாசமானவர். அழகானவர் இயேசு ஆனவர், அருமையானவர் இயேசு அருமையானவர். சொல்லுங்க சகோதரி, அங்க தண்ணி குடிச்சுன்னு வரலாம். காலையில ஊர்களில் போய் பாருங்க, குழந்தைகிட்ட எல்லாம் கும்பலா வந்து உட்காந்து தண்ணி குடிச்சுருப்பாங்க. கும்பலா தண்ணி கிடைக்குமா கிடைக்காதுன்னு அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம போய் சொல்றாங்க, சகோதரிகளே என் நேசரை கண்டீர்கள்னா நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அவங்க சொல்லுங்க சொல்றப்ப அவங்க சொல்றாங்க, உன் நேசர் எதனால் விசேஷித்தவர். என் நேசர் எதனால் விசேஷித்தவர் கேட்குறீங்களா? அப்படிங்கம்மா, என் நேசரை பற்றி சொல்றாங்க கேளுங்க. அந்தம்மா 11வது வருஷத்துக்கு படிங்க. 11 என் நேசர் வெண்மையும் சிகப்புமானவர். பாஸ்டர் படிங்க. அவர் 10,000 பேர்கள் சிறந்தவர், அவர் தலை தங்கமயமாய் இருக்கும், அவர் தலைமையில் சுறுசுறுப்பாய் இருக்கும். ஆமென். தண்ணீர் நிறைந்த புறாக்களுக்கு ஒப்பாய் இருக்கும், கால் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளும், அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளை போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போலவும் வாசனையுள்ள வெள்ளை போலவும் அதிலிருந்து வடிகிறது. அவர் கரங்கள்
ஆமென். அவர் அங்கம் ஆமென். இந்திரனிலே ரத்னங்கள் எழுத பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆபரணங்கள் மேல் நிற்கிற ஆமென். அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுரைகளை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமானது. அவர் சொல்லுங்க, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், அருமையானவர் இயேசு, இனிமையானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், அருமையானவர் இயேசு, இனிமையானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் நேசர் சொல்லிட்டாங்க இல்லையா? உச்ச தலையிலிருந்து முடியிலிருந்து பாதம் வரைக்கும் சொல்லிட்டாங்க. இவர் தான் என் நேசர். இவரை கண்டீர்களா? நான் நேசத்தால் சொர்க்கமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லி என்கிட்ட அனுப்பி வைங்க. என்னால் முடியலைங்க, நடக்க முடியல, ஓட முடியல, என் உடம்பெல்லாம் காயம், என் மேல வஸ்திரத்தை பிடிக்கிட்டாங்க, என்னை அடிச்சு காயப்படுத்தினாங்க. சகோதரிகளே சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. சரி, நாங்கள் பார்த்தாக்கா சொல்றோம் இல்லையா? இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல, அவ்வளவு அழகுல நேசரை நாங்கள் பார்க்கவே பார்க்கல. இது வரைக்கும் நாங்கள் பார்த்தாக்கா நாங்கள் சொல்றோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பிரியமானவர்களே, யாத்திராகமம் 18:11 பார்க்கிறோம். மோசேயோட மாமனார் சொல்றாரு, மோசே, நீ செய்கிற அற்புதங்களை பார்க்கிறேன், நீ செய்கிற அதிசயங்களை பார்க்கிறேன், எல்லா தேவர்களையும் பார்க்கிறோம். உன்னுடைய தேவன் பெரியவர், உன்னுடைய தேவன் பெரியவர். அந்த பெரிய தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார், உங்க துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு, உங்க வியாதிகள் முடிந்து போயிடுச்சு, உங்க கவலைகள் மறைந்து போயிடுச்சு, உங்க கடன் பிரச்சனைகள் மறைந்து போயிடுச்சு. எல்லாவற்றுக்கும் உங்க கண்ணீருக்கு தனது பதிலை ஆண்டவர் கொடுத்தார். கண்ணீரோடு போன வருஷத்துல விதைத்தீர்கள், இந்த வருஷத்துல கம்பீரமாய் அறுவடை செய்ய போறீங்க. எத்தனை பேர்கள் விசுவாசத்தோடு இருக்கீங்க? ஹல்லேலூயா. யோவான் 16:12 வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாமா? இதுக்கு மேல நான் சொல்லலைங்க. என் ஆண்டவரை பற்றி சொன்ன நான் நிறைய இருக்குது, டைம் ஆயிடுச்சு, நிறைய நான் பேசலாம்னு நினைச்சேன். இன்னும் அநேக காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்ன நீங்க தாங்க மாட்டீங்க. கரங்களை கட்டி ஒன்னாவது பாட்டு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது, என் நேசரை நான் கண்டேன், என் நேசரை நான் கண்டேன். ஒன்னாவது பாட்டு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நான் சென்டர்ல விட்டுட்டேன், ஏன்னா சோர்ந்து போயிடுங்க. அதுக்கு மேல நான் சொன்ன நீங்க தாங்கவும் மாட்டீங்க. அதனால நான் முடிக்கிறேன். நான் அந்த எருசலேமின் சகோதரிகளை விட்டு நான் கொஞ்ச தூரம் போனேன். கரங்களை தட்டி, என் ஆத்துமா நேசரே நான் கண்டேன். ஹல்லேலூயா. என் ஆத்துமா நேசரே நான் கண்டேன். அதுக்கு மேல நான் என்னமா சொல்லுவேன்? உங்களுக்கு சொல்ல வாயில்ல, என்னால முடியல. என் ஆத்துமா நேசரை நான் கண்டேன். தொடர்ந்து படிங்க. அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றோருடைய அறையில கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் விடாதீங்க. என் ஆண்டவர் இந்த நாளில் எங்க வீட்டுக்கு கொண்டு போறீங்க, அவரை விட மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்க போகும்போது அவர் வந்து வீட்டுல ரட்சிப்பு தான். தேங்க்யூ தான். नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता